நாளைக்கு ஆடி அமாவாசை. அப்பா இல்லை, அம்மா இல்லை, அக்கா தங்க அண்ணன் தம்பி யாரோ இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் தயவுசெய்து திதி கொடுங்க. இந்த கொங்கு மண்டலம் அந்த பக்கத்தில் வந்து திதி கொடுக்குற பழக்கமே இல்லை. நிச்சயமாக நாளைக்கு வந்து எல்லோருமே கோயிலுக்கு போய் கடல் பக்கத்தில், ஆறு பக்கத்தில், குளம் பக்கத்தில் இருந்து ஒழுங்காக திதி கொடுங்க. ஆனால் வருத்தத்துக்குரிய விஷயம் என்னென்னா, நான் லாஸ்ட் டைம் ஸ்ரீரங்கத்தில் அந்த புரட்டாசி அமாவாசைக்கு அது ஒன்று போகும்போது எல்லாரும் பூனை போட்டுக்கிட்டு மந்திரமாக சொல்ல தெரியல, ஒரு மண்ணு திறத்தை சொல்ல தெரில, ஒரு பிண்டத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்ல தெரில. அது அன்றைக்கி வந்து ஒரு ஒரு அர்ச்சகர் வேடத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரும் 50,000 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிற எய்மில் ஒரு மக்களை ஏடிஎம்மாக தான் பார்க்குறாங்க. அது ஒரு முக்கியமான சடங்கு என்பது அவங்களுக்கு தெரியல. ஒரு இஸ்லாமியர் பண்ணல, ஒரு கிறிஸ்துவர் பண்ணலன்னா அது அவங்களுடைய சடங்கு முறையில். ஆனால் இந்து சடங்குகளில் இது முக்கியமான ஒரு விஷயம். அப்போது இதை வந்து நீங்கள் பண்ணணும், சரியான முறையில் அவங்களை பண்ண வைக்கணும் என்பது தாழ்மையான கருத்து. கையெல்லாம் கழுவி இருக்கணும், அந்த எள்ளு வந்து கையில் படக்கூடாது. நாளைக்கு தயவுசெய்து எந்த சூழலும் நாளைக்கு எண்ணெய் மட்டும் வாங்கிடாதீங்க. நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, தங்கம் வாங்கலாம், இடம் வாங்கலாம், நல்ல விஷயங்கள் எது இருந்தாலும் நாளைக்கு துவங்குங்க. முன்னோர்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போதுமே உண்டு. நிறைய லூசு பயிர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து எந்த நல்ல விஷயமும் பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நான் நாளைக்கு 3 நல்ல விஷயங்கள், அதாவது நான் பண்ணணும்னு வச்சுருக்கேன் தனிப்பட்ட சொக்கலிங்கம். நான் ஏற்கனவே இப்போ ஒரு ஆடி அமாவாசைக்கு இது மாதிரி வேலையை நான் பண்ணிகிட்ருப்பேன். ஒரு சின்னதாக பொருள் வாங்க கூட நாளைக்கு தான் வாங்குவேன். நாளைக்கு 2-3 விஷயங்கள் வாங்க போகிறேன். அது பொருளாக இருக்கலாம், இடமா இருக்கலாம், எனக்கு தனிப்பட்ட முறையில் காராக இருக்கலாம், பைக்காக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் நாளைக்கு நான் 3 விஷயங்கள் பண்ண போகிறேன். அது மாதிரி நீங்களும் நாளைக்கு வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயத்த பண்ணுங்கள். கூடுமான வரைக்கும் ஒரு 10 பேருக்கு சோறு போடுங்க. உங்களால் வந்து திதி கொடுக்க முடியல, திதி கொடுத்தாச்சு, 2 கண்டிஷன். கொடுக்க முடியலன்னா சாப்பாடு போடுங்க, அது கொடுத்தாலும் சாப்பாடு போடுங்க. அது வீட்டில் பண்ணி கொடுங்க. இந்த விளங்காத ஹோட்டலில் வாங்கி இந்த சோடா மாவு போட்டு, கடலை மாவை வந்து எல்லாத்துலேயும் போட்டு, வெள்ளத்தை போட்டு சாப்பிட முடியாத உணவுகளை இன்றைக்கி நிறைய ஹோட்டல் நிறுவனம் விற்றுட்ருக்கு. அது மாதிரி உணவுகள்லாம் யாருக்கும் கொடுக்காதீங்க. நல்லா ஒரு சோறு கொடுத்தா கூட சுத்தமான முறையில் சுவையாக பண்ணி